சபரிமலை கோயிலில் மண்டல பூஜை தொடங்கியிருக்கும் நிலையில் தங்க அங்கியில் பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சியளிக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், நடை எப்போது அடைக்கப்படுகிறது? இதுக்காக பக்தர்களுக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டிருக்கு? லாவண்யா, கடந்த 41 தினங்களாக சபரிமலையில் சரணகோஷ முழக்கங்களோடு நடைபெற்ற ஒரு மண்டல காலம் 41 நாள் இன்று நிறைவு பெறுகிறது. 41வது நாளான இன்று மண்டல பூஜையான சிகர நிகழ்வான மண்டல பூஜை தற்போது சபரிமலையில் நடைபெற்று வருகிறது. ஐயப்பனுக்கு 451 சவரன் தங்க ஆடை அணிவித்து அந்த சிறப்பு தீபாராதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஐயப்பனை தங்க அங்கியில் ஜொலிக்கும் ஐயப்பனை காண சரணகோஷ முழக்கங்களோடு இங்கு குவிந்திருக்கிறார்கள். இன்று காலையில் 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 9:45 மணி வரை நெய்யபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 25 கலசங்களில் பல்வேறு பூஜை பொருட்கள் கொண்டு ஐயப்பனுக்கு மண்டல பூஜையை ஒட்டிய நிகழ்வான கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலபாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அந்த தங்க அங்கி அணிவித்து ஐயப்பனுக்கு சிறப்பு தீபாராதனையும் மண்டல பூஜையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 1 மணிக்கு நடை சாத்தப்படும். தொடர்ந்து 3 மணிக்கு இரவு 10:30 மணி வரையும் நடை திறந்திருக்கும். இன்று நடை திறந்திருக்கும் 10:30 மணி வரையிலும் பக்தர்களுக்கு தரிசனம் செய்யலாம். இத்துடன் மண்டல காலமானது மண்டல பூஜையும் இன்று நடைபெறுகிறது. இன்றுடன் நடை சாத்தப்பட்டு அடுத்து மகர விளக்கு பூஜைக்காக வரும் டிசம்பர் 30 மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும். மகர விளக்கு பூஜையானது ஜனவரி 15 நடைபெற உள்ளது. இன்று 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலம் மண்டல பூஜை தரிசிக்க சபரிமலை சென்றுள்ளனர். ஏற்கனவே ஆன்லைன் மூலம் 9 சபரிமலை தரிசனம் செய்ய முடியாமல் தவித்த பக்தர்களையும் இன்று எந்தவித இடையூறுமின்றி நிலக்கல் பம்பை போன்ற பகுதிகளிலிருந்து இயல்பான ஒரு நிலையிலே காணப்படுகிறது. அனைத்து பக்தர்களையும் சன்னிதானம் நோக்கி மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கு உட்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர் தற்போது தங்க அங்கி அணிவித்த ஐயப்பனை சரணகோஷ முழக்கங்களுடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.